இந்த அரிய தமிழ் அருச்சினர் பயிற்சி திட்டத்தை எல்லாம் இறை சிவனை நினைந்து கொண்டு எங்களுடைய தமிழ் வேதமாகிய தேவார பாராயணத்துடன் தொடக்குவோம். இப்போது எங்களுடைய தமிழ் அருச்சுனர் பயிற்சினரி மாணவர்கள் அதை தேவாரத்தை பக்தியுடன் இசைப்பார். அனைவரும் எழுந்து நிற்குமாறு வேண்டி. திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் இதனை நெஞ்சமே இருகடல் வையத்து முள்ளம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமதி சரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலம் சூழி அணனை வாயார பள்ளி ஞாதரித்து ஏற்றும் பாடியும் வழிபடும் அதனாலே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாயும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். திருச்சிற்றம்பலம். நன்றி. தொடர்ந்து அனைவரும் இருந்த இடத்தில் அமர்ந்தவாறே 2 நிமிட நேரம் எங்களுடைய இந்த முயற்சி, எங்களுடைய இந்த நற்காரியம் வெற்றி பெறுகின்ற வகையிலே இறை சிவனை நினைந்து மனதிலே பஞ்சாட்சர மந்திரம் நான் ஓம் என்கின்ற வரை இருந்த நிலையிலிருந்து தியானம் செய்யுமாறு அன்போடு வேண்டினேன்.
அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற இறைசிவனுடைய பிரார்த்தனைகளை முடித்துக்கொண்டு எங்களுடைய சைவநறை கூடம் சைவ மகாசபை ஆகியவற்றினுடைய ஏற்பாட்டிலே தெய்வத்தமிழ் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட இருக்கின்ற இந்த கிராமிய தமிழ் அரிச்சுனர் பயிற்சினரி செயற்றிட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்ற வகையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய சைவ மகாசபையினுடைய பெருந்தலைவர் சிவத்திரு கலியுகரன் ஐயா அவர்கள் ஆசியுரை வழங்கி இந்த மதிப்பார்ந்த பெருமைமிகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயிற்சி நெறியை தொடக்கி வைப்பார். அன்பே சிவம். புனிதமான வேளை, சிவன் அருள் பெற்ற வேளை, அவன் அன்றி ஓர் அணுவும் அசையா என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவன் அருளால் இங்கு இவ்வேளையில் கூடியிருக்கின்றோம். அவன் அருள் கடாட்சத்தை பெற்ற இந்த திட்டம் கண்டிப்பாக வெற்றியில் நிறைவடையும். அதில் ஐயமே இல்லை. அதன் ஆரம்பத்தின் அறிகுறியே அவன் அருள். நிறைவான மண்டபத்திலே இந்த அனைவரும் வளவாளர்கள், இதற்கு அனுசரணையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அற்புதமான ஓர் புனிதமான பயிற்சி நெறியை இந்த மண்ணிலே ஆரம்பித்து 3ஆம் கட்டமாக அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். பயிற்சி நெறி சிறப்புற்று விளங்க அவன் அருளும் இருப்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். அதே வேளையில் இந்த பயிற்சி நெறியின் முன்னெடுப்புகள் சைவநெறி கூடத்தின் மூலமாகவும் சைவ மகாசபையின் மூலமாகவும் அவற்றின் ஏற்பாட்டிலே தெய்வ அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் தமிழ் அருட்சுனைஞர் பயிற்சி நெறி தலைமை போதனாசிரியராக திகழும் செந்தமிழ் வேள்வி சதுரர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள் இங்கு வீற்றிருக்கின்றார். இந்த பயிற்சி அவர்தான். இதன் வெற்றியும் அவரது கையில். அந்த வெற்றியை அமுல் நடத்தும் பொறுப்பு உங்களுடைய. நீங்கள் அவர் வழங்கும் அந்த அற்புதமான போதனைகளை உங்களுடைய இதயத்திலே பதைத்து அதை அற்புதமான முறையிலே உங்களது கிராமங்கள் தோறும் எடுத்து சென்று அந்த நெறிமுறை, தமிழ் முறையிலான நெறிமுறையை, சிவனுடைய நெறிமுறை இந்த பூவுலகெங்கிலும் ஆரம்பித்து வெற்றியுடன் நடத்துவதற்கு அவருடைய முனைப்பின் காரணமாக அதை நீங்கள் பெற்று எங்கும் அற்புதமான பலனை தந்து சிவநெறிமுறையுடனான வாழ்வை இந்த பூவுலகெங்கும் வியாபித்து கொண்டு செல்வதற்கு இந்த அற்புதமான பயன்படுத்துகின்றோம். இதில் கலந்து கொண்டு இருக்கிற அனைத்து பெரியார்களுக்கும், இங்கு வந்திருக்கும் வளவாளர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றி கூறி, சிவன் அருளுக்காக சிவனுக்கு மீண்டும் அருள் கூறி இந்த நெறி சிறப்புற்று தலை தோங்கி வெற்றியுடன் நிறைவு பெற அவன் அனைவருக்கும் உண்டு என்பதை கூறி, உங்கள் அனைவருக்கும் சைவ மகாசபையின் மூலமாக எங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தன்னுடைய இதயத்தின் அடியாழத்திலிருந்து ஆசியை வழங்கிய எங்களுடைய மதிப்பார்ந்த தலைவர் சிவத்திரு கலியுகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய பெருங்கருணையையும் நினைந்து பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த தமிழ் வழிபாட்டினுடைய தற்கால தந்தையாக இருக்கின்ற செந்தமிழ் வேள்வி சதுரர் சைவ சித்தாந்தமணி மூப்பே சத்திவேல் முருகனார் ஐயா அவர்களே, அவர்தம் பாரியாரே, அவரோடு வந்திருக்கின்ற இனிய விரிவுரையாளர்களே, உங்களுக்கு நாங்கள் முதலில் தலை சாய்ந்து வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எங்களுடைய மதிப்பார்ந்த பெரும் தலைவர் கலியுகவர்தன் ஐயா அவர்களே, உபதலைவர்களே, சிவதொண்டர்களே, இந்த பயிற்சியினுடைய பெற்று எங்களுடைய கிராமங்கள் தோறும் சிவத்தமிழை அள்ளி வழங்கி எங்களுடைய மக்களை நல்வழிப்படுத்த இருக்கின்ற மதிப்புக்குரிய குருமார்களே, உங்கள் அனைவருக்கும்
இந்நேர வணக்கங்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றார் எங்களுடைய தமிழ் ஆகமத்தின் தந்தை திருமூல நாயனார். இன்றைக்கு 3000 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்திலே நனிசிறந்து விளங்கிய நாகரிகத்தை தந்த சைவத்தமிழர்களுடைய அரும்பெரும் பொக்கிஷமாகிய திருமந்திரத்தை தந்த திருமூலர் கூறிய வார்த்தைகள். உண்மையிலேயே சிந்து வழியிலே தோற்றம் பெற்ற சைவத்தமிழ் நாகரிகம் உலகின் மூத்த நாகரிகங்களில் ஒன்று. உலகமே வியக்கின்ற பெரும் பொக்கிஷமாக இறையியல் தத்துவமாக சைவ சித்தாந்தம் திகழ்கின்றது. இன்று வரை தர்க்க ரீதியாக இறையியலை நிறுவிய கோட்பாடாக சைவ சித்தாந்தம் போற்றப்படுகின்றது. உலகின் தெய்வீக மொழியாக, பக்தி மொழியாக, 12 திருமுறைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மொழியாக தமிழ் மொழி திகழ்கின்றது. வாயாலேயே இறைவன் தன்னை பாடுமாறு நாயன்மார்களை வேண்டி பாடி தானே எழுதி கொண்ட ஒரு அற்புதமான மொழி. பதிகங்கள் மூலமாக செய்ய முடியாத அற்புதங்களை செய்து பெரிய பெரிய நற்காரியங்களை, மனிதாபிமான செயல்களை, மனிதநேய பண்பாட்டு செயல்களை பல 1000 வருடங்களுக்கு முன்னரே செய்த ஒரு மொழி. ஊரூராக சென்று அடியவர்களை, பாமரர்களை, படித்தவர்களை என ஒருவரையும் பாகுபாடில்லாமல் எந்த விதமான வர்க்க வேறுபாடுமின்றி அனைவரையும் தன் ஒரு தாய் பிள்ளை போல அரவணைத்து மகிழ்ந்த ஒரு மதத்தினுடைய, மொழியினுடைய சொந்தக்காரர்களாகிய நாங்கள் எங்களுடைய மீண்டுருவாக்கத்திலே எங்களுடைய பழைய மூதாதையர்கள் எங்களுக்கு தந்த பொக்கிஷங்களை நாங்கள் இன்று மீட்டு எங்களுடைய வருங்கால குழந்தைகளுக்கு கையளிக்கின்ற ஒரு முயற்சி, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்தியா, எங்களுடைய புண்ணிய பூமியாகிய இந்தியாவின் வேல் முருகன் ஐயா தலைமையிலான குழுவினர் இங்கே வந்து எங்களுடைய கிராமிய மட்ட அர்ச்சகர்களுக்கு பயிற்சி தர வந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இது எங்களுடைய வழிபாட்டிலே, முறைமைகளிலே ஒரு முக்கியமான மைல்கல். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கூறுவார், குடிகளை தழுவிய கோயில், கோவிலை தழுவிய குடிகள். அதாவது எப்போது எங்களுடைய கோவில்கள் முழுமையாக குடிகளை தழுவி அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே, அவர்கள் முழுமையாக உணர்கின்ற வகையிலே மாறுகின்ற போது எங்களுடைய கோயில்களை குடிகள் தழுவுவார். ஒரு காலத்திலே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார் எங்களுடைய அவை பிராட்டியர். ஆனால் இன்று நிலைமை சற்று மாறு. எங்களுடைய வாழ்வியல் சடங்குகள், எங்களுடைய முறைமைகள் அனைத்தும் எங்களுடைய குழந்தைகளுக்கு புரியாத முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளை விட்டு எங்கள் குழந்தைகள் தூர விலகி சென்று கொண்டிருக்கிறார். அது எங்களுடைய அனைவருடைய மனத்திலேயும் ஆதங்கத்தையும் மனக்கவலையையும் தோற்றுவித்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த முயற்சியிலே நான் நினைக்கிறேன் பல இந்த மண்ணில் இவருடைய பெரியார்களை அணுகி சைவநறை கூடத்தின் ஊடாக இந்த முயற்சியை சில வருடங்களுக்கு முன்னர் தொடங்கினார்கள். அது இப்போது பல நாடுகளிலே மிகுந்த வரவேற்பையும் மிகுந்த உள்ள மகிழ்ச்சியையும் ஆத்மீக தேடலையும் தோற்றுவித்திருக்கின்றது. அதன் வழியிலே சைவநறை கூடத்தினுடைய பெருமுயற்சியினால் இப்போது சைவ மகாசபையினரும் அவர்களுடன் இணைந்து கொண்டு தெய்வூடாக இந்த பயிற்சி இந்த மண்ணிலே வழங்கப்பட இருக்கின்றது. இந்த முயற்சி ஒருபோதும் ஒருவரையும் குறை கூறுவதற்கான ஒன்று அல்ல, ஒருவரிலும் குற்றங்காணுவதான முயற்சி, ஒருவரிடமிருந்து மேலாகவோ கீழாகவோ பார்க்கின்ற முயற்சி அல்ல. மாறாக அனைவரையும் அரவணைக்கின்ற எங்களுடைய, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர், இல்லாவிட்டால் அன்பே சிவம் என அனைவரையும் அரவணைத்து, அதாவது ஒரே குலம் ஒருவனே தேவன் என உலகம் யாவற்றிற்கும் பொதுமைப்பாடாக விளங்குகின்ற தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பணிந்தவர்கள் நாங்கள். ஆகவே இந்த தென்னாடிலே நாங்கள் எங்களுடைய தெய்வீக மொழியினுடைய உன்னதங்களை நாங்கள் சுவைத்து பார்ப்பதோடு மட்டுமல்லாது எங்களுடைய குழந்தைகளும் சுவை பார்ப்பதற்காக
அவனுடைய அருட்சுவையை ஐம்புலன்களாலும் உங்களுக்கு தெரியும். நாவுக்கரசு நாயனார் தான் நீற்றறையிலே இட்ட போது மாசல் வீணையாக, மாலை மதியமாக, வீங்கின வேணலாக, வீசு தென்றலாக 5 புலன்களாலும் அந்த நீற்றறையிலே. அதே போல எங்களுடைய தேவார திருவாசகங்கள் ஊடாகவும் எங்களுடைய சைவ சித்தாந்த மெய்யியல் திருமந்திர சடங்கியல் வாழ்வியல் ஊடாக எங்களுடைய மக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் எங்களுடைய மக்கள் குருமார்கள் இன்றி வாழ்வியல் சடங்குகளை நடத்த முடியாமல், இல்லாவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு அறநெறியோ மெய்யியலோ முறைமைகளோ போதிக்க துன்பப்படுகிறார்களோ, இல்லாவிட்டால் குன்றுமுட்டிய குருவிகள் போன்று தவிர்க்கிறார்களோ, அங்கெங்கெல்லாம் செய்வதுதான் இந்த முயற்சி. நாங்கள் நகரங்களை நோக்கி நகரவில்லை, உண்மையிலே கிராமங்களை தோடி பயணிக்கின்றோம். இங்கே இருக்கின்ற அரிச்சுனையர்கள் பலரும் எங்களுடைய இந்த சிவபூமியிலாகிய இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை மிகவும் சொற்பமாக இப்போது இருக்கலாம். உண்மையிலே எங்களுடைய நாயன்மார்கள் பகுதியில் மிகவும் இடர்பட்டார்கள். மிகுந்த முயற்சியின் பின்னர் ஊரூராக சென்று தங்களுடைய இறைவனுடைய அருளினால் பக்தி மார்க்கத்தினூடாக 2-3 நூற்றாண்டுகளாக அமர்ந்து கிடந்த எங்களுடைய தமிழ் தெய்வத்தமிழை மீண்டு கொண்டு வந்தார்கள். அதை மன்னர்கள், சோழப்பெரும் மன்னர்கள் எங்களுக்கு கோயில்களாக, கல்வெட்டுக்களாக, இறையியல் தத்துவங்களாக தந்திருக்கின்றார்கள். மீண்டும் நாங்கள் காலத்திலே புறச்சூழல்களால் நாங்கள் இவ்வாறு எங்களுடைய மதத்தினுடைய தெய்வத்தமிழினுடைய அருமை பெருமைகளை அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவற்றை அறிந்து நான் புற்று மற்றவர்களையும் இன்புற வைத்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது எங்களுடைய திருமூலருடைய வாக்கு. ஆகவே நாங்களும் இன்பத்தை நுகர்ந்து ஏனைய மக்களுக்கு, அது இனம், மொழி, வர்க்கம் அனைத்தையும் கடந்து, அதாவது ஒரு உண்மையான சைவன் என்பவன் ஜீவகாருண்ய நெறியிலே, அதாவது மனிதர்களை மட்டுமல்லாமல் ஏனைய விலங்கு ஜீவராசிகள் அனைத்தையும் தன்னுயிர் போல மண்ணுயிரோம் போவன். அதனால்தான் எங்களுடைய சிந்து வழியிலே கண்டெடுக்கப்பட்ட சிவபெருமானுடைய அனைத்து விலங்குகளும் இருந்தன. பசுபதியாக இறைவன் இருக்கின்றான். இறைவனை, உருவமற்ற இறைவனை நாங்கள் உருவமாகவோ அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையிலே வைத்து உருவமாக வழிபடுகின்ற உன்னத பாங்குடையவர். சிவலிங்க வழிபாடு என்கின்ற வழிபாடு உலகத்திலேயே மிக உன்னதமான வழிபாடு. எவ்வாறென்றால் நாங்கள் அருவமாக இறைவனை மனதிலே தான் ஆராதிக்க முடியும். உருவமாக பார்க்கின்ற போது நாங்கள் ஏதோ குறைவிட்டு விடுவோமோ, கீறி விடுவோமோ இல்லை. அனைத்திற்கும் அதாவது விலங்கு ஜீவராசி ஓர் அறிவு தொடக்கம் 6 அறிவு அனைத்துக்கும் பொதுவாக ஒரு குறியீட்டை கண்டவர்கள் நாங்கள். அதுதான் சிவலிங்க வடிவம். அதில் நிறைந்த தத்துவங்கள் இருக்கின்ற அவற்றையெல்லாம் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய மூப்பே சத்திவேல் முருகனார் ஐயா அவர்கள் இந்த 2 வார கால பயிற்சி நெறியிலே உங்களுக்கு தொட்டு செல்ல இருக்கின்றார். வாழ்வியல் சடங்குகளை சொல்லித்தர இருக்கின்றார். நீங்கள் அதை உள்ள உங்கள் உண்மையாக அவன் அருளாலே அவன் தாள் வணங்க முடியும். ஆகவே மணிவாசகர் கூறியது போல எங்களுக்கு அவரவருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தினால் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆகவே பெறுதற்கரிய வாய்ப்பை பெற்ற நாங்கள் இதை சீரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு மூலகர்த்தாவாக எங்களுடைய பெருமதிப்புக்குரிய சைவனரை கூட உருவாக்குனர்களில் ஒருவரும் சுவிஸ் நாட்டு ஞானலிங்க உருவாகி சசிகுமார் ஐயா அவர்கள் விளங்குகிறார். அவர் மிகுந்த மன விருப்போடு மன ஓர்மத்தோடு இந்த பணியை பல தலங்களும் சென்று இந்தியா முழுக்க தீர்த்த யாத்திரை சென்று சந்தித்து ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே சைவனரை கூட அன்பர்கள் அனைவருக்கும் சைவ மகாசபையினுடைய சார்பில் நாங்கள் பெரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போல தெய்வத்தமிழ் அறக்கட்டளை நேர் இன்று அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐயா அவர்களும் அவருடைய குழுவினரும் வந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் போன்ற இன்னும் பெருமகனார்கள் இந்த முயற்சியிலே, அதாவது எங்கள் குழந்தைகள் தெய்வத்தமிழை நுகர வேண்டும் என்கின்ற ரீதியிலே தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவரையும் நாங்கள் வணக்கத்தோடும் நன்றியோடும் நினைவுகிறோம். அதே போல இந்த அரிய பொக்கிஷம் எங்களுக்கு கிடைக்க பல்நெடுங்காலமாக உழைத்த அனைத்து நாயன்மார்கள், உத்தமர்கள், ஞானிகள் அனைவருடைய பாதார விந்தங்களையும் இதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே இருந்து பாடுபட்டு கொண்டு சிவதொண்டர்கள், சிவமங்கையர்கள் அனைவரையும் வாழ்த்தி, அதே நேரம் இந்த பயிற்சியிலே மன விருப்போடு
உண்மையிலே ஒரு பலருடைய பல நோக்கான சிந்தனைகள் மத்தியிலே மன விருப்போடும் மன ஓர்மத்தோடும் ஒரு தியாக சிந்தனையோடும் முன்பதிருக்கின்ற எங்களுடைய தமிழ் அறிஞர் குருமார்களையும் நாங்கள் சைவ மகாசபையினுடைய சார்பிலே வாழ்த்தி வணங்கி வரவேற்று கொண்டு இந்த சைவ மகாசபை சைவநெறி கூடம் ஆகியவற்றின் சார்பான உரையை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பே சிவம். தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு நல்ல நிறைவான நாள். நாங்கள் நினைத்து தேர்ந்தெடுத்த நாள் அல்ல, அதுவாக அமைந்த தினம். அந்த தினத்திலே இங்கு வந்து எங்களை எல்லாம் அருளாசி வழங்கி ஒரு முக்கியமான இந்த கைங்கரியத்தை தொடக்க சைவ சித்தாந்த சிரோன்மணி செந்தமிழ் வேள்வி முப்பே சத்திவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். உண்மையிலே இப்போது நவ யுகத்திலே எவ்வாறு 20ஆம் நூற்றாண்டிலே குன்றக்குடி அடிகளார் ஒரு பரிணாமத்தை கொடுத்தாரோ அதுபோல அவருடைய வழித்தோன்றல்களாக கிருபானந்த வாரியாருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற, உண்மையிலே அவர் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்த பொறியாளராக இருந்து அதை விடுத்து சைவ சித்தாந்தத்திலே பெரு விருப்பு கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து திருமந்திரத்திலே ஆராய்ச்சி செய்து நூல்களையும் எழுதி 40,000க்கும் மேற்பட்ட நூல்களை படித்து ஒரு இந்த திட்டத்தினுடைய தற்போதைய ஒரு ஞானியாக அல்லது ஒரு தத்துவ மேதையாக இருக்கின்ற சத்திய முருகனார் ஐயா வந்திருக்கார். அவரை சைவநெறி கூடம் சைவ மகாசபை ஆகியவற்றாகவும் எங்களுடைய தமிழ் அறிஞர்கள் சார்பாகவும் பேரன்போடு வரவேற்று கருத்துரை வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன். திருவடியும் சிலம்பும் சிலம்பூடுருவம் பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை பெரு துறவினோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியா மறுவினகளகலாத ஞானமே வடிவாம் வளருதுரசை சிவஞானமா முனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவிலென்றும் முன்னி வைத்தே உரைப்பாம் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த ஒரு மகுடத்தை மட்டும் தனியாக சொல்லுவது என்பது கூடாது. இதனோடு இணைந்த 2 மகுடங்களையும் சொல்ல வேண்டும் என்று தமிழகத்து பெரியார்களான மறைமலடிகளும் திருவிக்கா அவர்களும் எடுத்துரைத்தார்கள். அந்த 2ஐயும் சொல்லாமல் இதை மட்டும் சொன்னால் அது நிறைவாகாது என்பதை அவர்கள் பல கூட்டங்களிலே சொற்பொழிவுகளிலே எடுத்துக்காட்டி அமைந்தார்கள். ஆகவே அதை இந்த நம்முடைய மாணவ செல்வங்கள், இந்த இலங்கை தமிழ் மாணவ செல்வங்களிடையே எடுத்து சொல்லி நெறிப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த 2 மகுடங்களையும் சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் திருமுறையிலே ஊறியவர்கள், ஆகவே உடனாக அதை திருப்பி சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி,
குரன் காண்க. இது நான் செல்லுகிற இடந்தோறும் எல்லா அனைத்து மாணவர்களிடையும் சொல்லி சொல்லி இதனுடைய உள்ளுரை என்ன என்பதை பல இடங்களிலே எடுத்து சொல்லி அதை திருப்பி சொல்ல செய்து அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய நெறியை அடக்கிய அந்த 3 மகுடங்களையும் ஒரு சேர சொல்லுவது என்ற பழக்கத்திற்கு இப்போ அது உங்களுக்கு புதியதாக இருந்தாலும் மெல்ல பழகி கொள்ளுங்கள் என்று உங்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டு இதை இப்போ நான் மூன்று மகளையும் ஒன்றாக சொல்லுகிறேன். இங்கே இருக்கிறவர்கள் தலத்தினுடைய பெருமை அத்தகையது. அவர் பாடி 51 பாடல்களிலே இந்த தலம் மட்டும் குறிப்பிடப்படுகிறது என்றால் அதனுடைய பெருமையை அது குறிக்கிறது என்பது போலவே பாடல் அல்ல, 2 பாடல் அல்ல, 3000 பாடல்கள் பாடியவர் நம்முடைய ஞான தந்தையாகிய திருமூலர். திருமூலர் 3000 பாடல்களை 3000 ஆண்டுகளாக மொழிந்தார் என்று வரலாறு எடுத்து சொல்லுகிறது. நான் அந்த திருமந்திரத்தின் அடிப்படையில் தான் பல அந்த வழிபாட்டு முறைக்கான பாடல்களை தொகுத்திருக்கிறேன். பெரும்பான்மையாக திருமந்திரம் தான் அமைந்திருக்கும். திருமந்திரத்திற்கு நான் சென்னையிலே ஏறத்தாழ 23 மாநாடுகள் எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து சென்ற வருடம் எடுத்த மாநாடு 23வது மாநாடு. ஒவ்வொரு மாநாட்டிலேயும் திருமந்திரத்திற்கு எப்பயாவது உழைத்தவர்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு விருது கொடுத்து அவர்களை பெருமைப்படுத்தி அவர்கள் மூலம் திருமந்திரத்துக்கு பெருமை சேர்த்து திருமந்திரத்தை பரப்பி வருகிறேன். ஆக அந்த திருமந்திரத்தை பார்த்தோம்னா 3000 பாடல்கள் வருகின்றன. சிலர் பதிப்பித்திருக்கிறார்கள், கூடுதல் பாடல்களையும் சேர்த்து பதிப்பித்திருக்கிறார். மதுரையிலிருந்து 17 சுவடிகளை அவர் பதிப்பித்த அந்த திருமந்திரத்தில் 3000 பாடல்களுக்கு குறைவாக பாடல்கள் காணப்படுகின்றன. இப்படியாக இருக்கிற இந்த நிலையில் எப்படி பார்த்தாலும் அருகையிலே அமைந்திருக்கிற அளவிலே 3000 பாடல்கள் என்றே அதை எல்லாரும் சொல்லுகிறோம். 3000 மந்திரம் என்றே நாம் அதை போற்றுகிறோம். ஆக அது 3000 மந்திரம் அந்த பாடல்களை நம்ம திருவாய் மலர்ந்தருளிய திருமூலர் அவர்கள் மிக அற்புதமாக அத்தனை பாடல்களும் சொல்லாமல் ஒரே ஒரு இடத்தை மட்டும் எப்படி அருளிநாதர் அந்த நாகாசலம் என்ற திருச்செங்கோட்டை மட்டும் சொன்னாரோ அதுபோல அவர் ஒரே ஒரு பூமியை மட்டும்தான் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார் என்று சொன்னோம். இலங்கையை மட்டும்தான் அவர் சிவபூமி என்று குறித்து பாடியிருக்கிறார். 3000 பாடலுக்கு இடையில சிவபூமி என்று தலம் குறித்து பாடப்பட்ட ஒரே மந்திர பாடல் இந்த இலங்கை. ஒரு லாங்கிடியூட் எந்த இதெல்லாம் போட்டு அட்டரேகை தீர்க்க ரேகையெல்லாம் போடுகிறார். அப்படி போட்டு இலங்கை சொன்னா அது அதனுடைய பெருமையை குறிப்பதற்காக அதை எடுத்து திருமூலர் அவர் இதுதான் சிவபூமி அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான பூமி இந்த இலங்கை. அந்த இலங்கையிலே இருந்து அவர் பாடிய அந்த பாடல்கள் வழியிலே நாம் இந்த வழிபாட்டு நெறிகளை இப்பொழுது பயிற்றுவிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். இங்கே ஒன்றை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் செல்லாத நாடுகள் இல்லை, பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் மலேசியாவுக்கு போனீங்கன்னா, மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனீங்கன்னா எவ்வளவு அற்புதமான கருத்தை சொன்னாலும் கைத்தட்ட மாட்டாங்க. எல்லாம் தமிழர்கள் தான். எவ்வளவு அற்புதமான கருத்தை சொன்னாலும் கைத்தட்ட மாட்டாங்க. நமக்கு கஷ்டமாக இருக்குது. சொற்பொழிவாளர்கள்லாம் என்ன முக்கியமான இது தேவைன்னா இடையிலே ஏற்படுகிற கைத்தட்டல் தான். நீங்கள் ஒன்றும் எனக்கு மணி ஆர்டர் அனுப்ப போகிறது, வேறு எதுவும் அனுப்ப போகிறது. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உற்சாகம் என்னென்னா கைத்தட்டினாக்கா அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும் இல்லையா? வேறு என்ன செய்ய போகிறோம்? தயவுசெய்து சொல்லுகிறேன். அது அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மலேசியாவில் நான் சென்று இப்போ சைவ சித்தாந்தத்தை 5 நாட்கள் பயிற்சி வகுப்பாக எடுத்திருந்தேன்.
சைவஸ்தாந்த பெருமன்றத்திலே, மலேசிய சைவஸ்தாந்த பெருமன்றத்திலே மார்ச் மாதத்திலே ஒரு 5 நாட்கள் அங்கே எடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் தன்னை மறந்து கைத்தட்டி அப்புறம் சொன்னாங்க, எங்களுடைய மரபே நாங்கள் மாற்றிக்கொண்டு இப்பொழுது ஐயாவுடைய பேச்சிலே அவ்வப்பொழுது கைத்தட்டுவது தொடங்கியிருக்கிறோம் என்று மலேசிய அன்பர்கள் சொன்னார்கள். அப்படி இனிமேலும் நீங்களும் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். கைத்தட்டுறதுனால ஒன்றும் ஆகிடப்படுறதில்ல. கைத்தட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ரேகையெல்லாம் அழிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. அது பாட்டு அப்படியே தான் இருக்கும். தாராளமாக கைத்தட்டலாம். நல்ல ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, ஐயா அந்த கருத்து சொன்னீங்க நல்லா இருக்குது இப்படின்னு சொல்லி அது சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக கைத்தட்டினால ஒன்றும் ஆகிடப்படுறதில்ல. ஒருவேளை இங்கே அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிறரை பாராட்டுவது என்பது தான் தமிழனுக்கு இப்பொழுது முக்கியமாக தேவை. தமிழிடம் இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்த இதுதான், அடுத்தவனை மனமாற பாராட்டுவது. அடுத்தவனை மனமாற பாராட்டுவதற்கு ஒரு கைத்தட்டல் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் செய்தீங்கன்னா அது ஒரு பெரிய அற்புதமான பாராட்டு. எங்கே ஒரு முறை கைத்தட்டுங்க பார்ப்போம். அவ்வளோதானே, கேட்டு வாங்க வேண்டியிருக்கு சார். அதுதான் ஒரு பயம் வேண்டாம். நான் வந்து நல்ல நான் கலந்துரையாடல் போல தான் பயிற்சியை நடத்துகிறேனே தவிர நான் பெரிய ஆசான் அப்படின்ற எண்ணத்தில் எந்த காலத்தில் நான் நடந்து கொண்டது இல்லை. ஆகவே நீங்களெல்லாம் மாணவர்கள் நான் அப்படி ஒரு பெரம்பு இருப்பதால் அது நந்தியம்பெருமான் கையில் இருக்க பெரம்பாகத்தான் இருக்குமே தவிர அது அடியனுடைய இது அல்ல. அடியனுக்கு அந்த வழக்கமும் இல்லை. ஆகவே தாராளமாக அந்தந்த நேரத்தில் கைத்தட்டுங்கள், அதில் தவறே இல்லை. நினைத்த போது நினைத்தவர் அற்புதமான கருத்து வரும்போது பாராட்டுவது என்பது மிகச்சிறந்த சீரிய குணம், மிகச்சிறந்த சீரிய குணம். இப்பொழுது அதுதான் அது வேணும், அது வேணும். அது இல்லை இப்போ பயந்துருக்கா ஏதோ கைத்தட்டுறதுக்குன்னா பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக நல்ல கருத்து வந்ததுன்னா கைத்தட்டினீங்கன்னா நான் அடுத்த கருத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக அமைத்து சொல்லுவதுக்கு என்னம்மா சொல்லுங்கள். ஆமாம், என்ன இல்லை 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 நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் முதலிலே அவையினர் ஆசான் என்பதிலிருந்து மாறிவிட வேண்டும். நான் ஆசான் நீங்கள் உங்களுக்கு தோன்றிய கருத்தில் என்னிடம் சொல்லுங்கள், நான் எனக்கு தோன்றியதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வந்து ஒரு கலந்துரையாடல் பரிமாற்றம். இப்படி பரிமாறின நான் சொல்லுவது சேர்ந்திருக்கிறதாக பொருளாகும். இல்லைன்னா இது போச்சா இல்லையா அங்கே இருக்குதா நான் சும்மா வந்து உட்காந்து நான் மட்டும் எதையோ இப்போ எனக்கு தெரிந்ததை சொல்லிட்டு போகிறேனான்னு ஒரு எண்ணம் இருக்குமானால் இதை ஏற்பாடு செய்தவருடைய மனம் வருத்தப்படும். ஏன்னா அவங்க ஏற்பாடு செய்கிறது பல இடர்பாடுகளுக்கு இடையிலே ஏற்பாடு செய்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ஃபீட்பேக் திரும்பி உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய கைத்தட்டலையோ கருத்துக்களையோ சொல்லும் பொழுது தைரியமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அதை தைரியமாக சொல்லலாம். பயம் அந்த ஒரு கவலையும் படுவானே, எனக்கு எது பிடிக்கும்னா எனக்கு எல்லாம் எது பிடிக்குதோ அது உங்களுக்கும் பிடிக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பிடிக்கும் உங்களுக்கும் தமிழ் பிடிக்கும் இல்லையா, அவ்வளோதானே. 2 பேருக்கும் பிடிச்ச அதுதான். தாராளமாக நம்ம கலந்துரையாடல் செய்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆமாம் இல்லை இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் செல்லுகிற இடங்கள் தோறும் மலேசியாலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி இப்போ அவங்க கைத்தட்ட எங்கள் மரம் என்னென்னா அவங்களுக்கு இருந்த ஒரு கட்டுப்பாடு என்னென்னா அது முஸ்லீம் நாடு. இந்த முஸ்லீம் நாட்டில் வந்து இந்த மாதிரி அந்த சமயத்துக்குரிய இந்த இந்து சமயத்துக்குரியதோ இல்லை சைவ சமயத்துக்குரியதெல்லாம் கைத்தட்டல் இது பண்ணாக்கா அவர்கள் முஸ்லீம் மக்கள் வந்து ஒரு பயத்திலே அச்சத்திலே அவர்கள் வந்து என்ன சொன்னால் இது ஒரு இன்னும் கேளிக்கையா. ஏன்னா வந்து இதே தமிழர்கள் எங்கேயே சென்றாலும் சினிமாக்காரன் தான் கைத்தட்டுறான் இல்லையா. சினிமா எந்த விதத்திலும் மனிதனுக்கோ உயிருக்கோ உறுதி இல்லாத ஏதோ ஒரு அறிவில்லாத ஒரு அதீத விஷயத்தை நாகரிகம் அநிநாகரிகம் இல்லாமல் எதையோ சொல்லி நகைச்சுவை என்ற பேரில் சொன்னால் அதுக்கு கைத்தட்டுறான் இல்லையா. இப்போ அது இங்கேயும் கைத்தட்டுறான், எல்லா இடத்துலையும் கைத்தட்டுறான். உலக நாடுகளில் இப்போ நான் போன இடங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அங்கே மற்ற இதுலேயும் இருக்குது. நம்ம சுவிட்சர்லாந்தில் இப்போ பேர்ன் நகரில் போய் நம்ம சசிகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நான் போய் பேசியிருந்த போது அங்கேயே நான் அதை பார்க்க முடிஞ்சது. ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 கை அப்படி சேர்ந்ததுனாலே என்ன அர்த்தம்னா நீங்களும் நானும் சேர்ந்தேன்னு அர்த்தம், அவ்வளோதானே. உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் சேர்ந்தது என்று பொருளாகிறது. ஆகவே அந்த அச்சம் இருக்குமானால் அந்த அச்சத்தை விடுங்க. அச்சம் தவிர
என்பதை தான் நான் முதலிலே சொல்லிக்கொண்டு நான் தொடங்குகிறேன். ஆக இந்த பயிற்சியை நான் தொடங்கினவன் ஏறத்தாழ 78லிருந்து இந்த ஆகமங்களை நான் ஆராய்ந்து அதன் வழியாக இந்த பல அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இப்போ நான் நேற்றைக்கு வந்த உடனே எனக்கு வரவேற்பு தருகிறேன் என்ற நிலையில் அது என்ன யுவ விழிப்புணர்ச்சி கழகம் என்று சொல்லி, அதாவது சனாதன தர்ம யுவ விழிப்புணர்வு கழகம் என்ற பெயரில் விஸ்வ இந்து பரிஷத் என்று அந்த அமைப்பினர்கள் அங்கே இருந்து அங்கே கொழும்பில் எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த வரவேற்பில் கலந்து கொண்டு பேசும்போது கூட அவர்கள் முதலில் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு எண்ணங்கள் வேறு எண்ணங்களைப் போல இது ஒருவேளை தமிழ் என்று சொல்லுகிறார்களே வடமொழிக்கு எதிராக இருக்குமோ என்ற உணர்வுகளோடு தான் அவர்கள் முதலில் வந்து அமர்ந்தார்கள். அதுக்கப்புறம் பேச பேச அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். இந்த அவர்கள் கேட்ட ஒரு என்னங்க எக்கோ, சரி, நமக்கு வேண்டியது முன்னே எக்கோ தான் இல்லை, நாம் சொல்லுவது எதிரொலிக்கணும் தான் நாம் நினைக்கிறோம், அதுவே செய்து கொண்டு இருக்கிறது. ஆகுது இந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்து தான் ஆகமங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுகிறீர்களே, ஆகமங்கள் வடமொழியில் அல்லவா இருக்கின்றன. இது எல்லாருக்கும் இருக்கிற முதலிலே ஏற்படுகிற ஒரு சந்தேகம். ஆகமங்கள்லாம் வடமொழி தான் இருக்குது, நீங்கள் எப்படி தமிழில் சொல்ல வர்றீங்க? தமிழெல்லாம் மந்திரம் இருக்கா? அடுத்த கேள்வி, அதுக்கு துணை கேள்வியாக கேட்குறான். தமிழில் மந்திரம் இருக்கா சார்? மந்திரம்னா வடமொழி தானே. இப்படி ஒரு எண்ணத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதையெல்லாம் எடுத்து சொல்லி, இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற ஆகமங்கள் என்பது வடமொழியிலே அது வந்து சேர்ந்தது கிபி 8ஆம் நூற்றாண்டிலே. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் தான் வடமொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னால் அது முழுமையாக தமிழில் தான் இருந்தது என்பதற்கு எல்லா விதமான வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றன. இதில் முக்கியமான பிழை நம்முடைய தமிழர்கள் செய்வது என்னென்னா, அவர்கள் ஆகமத்துக்கிட்டே போவதில்லை. ஆகமங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆகமத்தினுடைய நூல் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களன்னா, பல சிவாச்சாரியர்கள் உங்களுக்கு இருக்கிறது சிவாச்சாரியர்களுக்கே தெரியாது. இப்போ சிவாச்சாரியர்கள் சென்னை இருக்கிற சிவாச்சாரியர்கள் என்று பார்த்தோமானால், சிவாச்சாரியர்களில் பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை வாலாயமாக ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த உரு போட்டு ஒப்பிச்சிட்டு இருக்கான் பாருங்கள். அந்த உரு போட்டு ஒப்பித்து கொண்டிருப்பது தான் இருக்கிறத தவிர அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்பது 3 கமிஷன்களிலே அது வெளியாகிட்டு. சிபி ராமசாமி ஐயர் ஒரு 1947 எடுத்தார். சுதந்திரம் வாங்கின இந்தியா சுதந்திரம் வாங்கிய காலத்திலே அவர் ஒரு அப்போது இந்து அறநிலையத்துறை என்ற அந்த போர்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நாட்டில் உள்ள நிலைமைகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னார்கள். சிபி ராமசாமி ஐயர் என்கின்ற அவர் இத்தனை ஐயர் தான். அவர் போய் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆகமங்களை அறிந்த சிவாச்சாரியர்களை நான் பார்க்கவில்லை, ஆகமங்களை பற்றி நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தெரியவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆகமங்களை அவர்களுக்கு தெரியவே இல்லை என்பது ஒரு புறம் போக, சிவாச்சாரிகளை 98% அவர் எழுதியிருக்கிறார் அந்த அறிக்கையில் 98% மொழி அறிவே அவளுக்கு இல்லை என்றார். இது சிபி ராமசாமியர் எடுத்தது. அதுக்கு அடுத்ததாக அதை ஒருமைப்படுத்துவதற்காக அது உதவுகிறது, பக்குவப்படுது. அது பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதுக்குள்ளே போக தவிர புறத்திலே ஆண்டவன் இல்லை, அகத்திலே இருக்கிற ஆண்டவனை புறத்திலே தேடினால் ஆண்டவன் கிடைக்க மாட்டான் சொல்கிறேன் நினைக்கிறேன். இப்படி 2 பேர் தேடினான் திருவண்ணாமலையில். இல்லை எங்கேயோ ஒரு என்னைக்கு தேடினான்னே தெரியாது. இன்னைக்கு பேசிட்டு போட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாருங்கிட்ட, என்னைக்கு தேடினான்னே தெரியாது. பரவநாதன் சொல்லிட்டு இருந்தார், அன்னமாய் இதுவாகவும் விசும்பில் இன்னமும் தேடி காணோனா என்று திருமுறை நம்முடைய 9ஆம் திருமுறை பாடு. அவன் தேட ஆரம்பித்தது எப்போன்னு தெரியாது நமக்கு.
ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை என்னைக்கு தேடினானே தெரியாது. கிபியா கிமுவான்னு தெரியாது. அது என்றைக்கோ தேட ஆரம்பித்தான். அவன் என்ன பண்ணான்? இன்றைக்கி என்ன தேதி? இன்றைக்கி என்ன தேதி? 9/4/2010. இன்றைக்கும் தேடிட்டு இருக்கானான். இன்னமும் தேடிட்டு இருக்கானே, இன்றைக்கும் தேடிட்டு இருக்கான்னு அர்த்தம். இனிமேலும் தேடிட்டு இருப்பான்னு அர்த்தம். என்ன அப்பர் காரணம் சொன்னார். என்ன காரணம்னா, ஐயா அவன் தான் உள்ளே இருக்கிறான்னு சார். உள்ளே இருக்கணும், வெளியே வச்ச இடத்த விட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்னார். தேடி தேடனா தேவன் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். யார் தேடி தேடனா தேவன்? இவனும் யார்? திருமாலும் ஐயனும் அவர்கள் தேடினார்கள். பாட்டு என்னங்க? இல்லை இல்லை, தேடி கண்டு கொண்டேன் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டு. அங்கமாலை திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவன். காரணம் சொல்கிறார் என்னென்னா, அவங்க தேடிகிட்டே இருக்கான், ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார். இப்போ என்ன அர்த்தம்னா, இவரெல்லாம் பெரிய தேவர்கள் பேர். யார்? இல்லையா திருமாலும் பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு. அவங்க இன்னும் தேடிட்டு இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார் அப்பர். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டு. வானத்தார் என்பர் என்க மற்றும் உம்பர்வோன் தானத்தார் என்பது தாம் என்க. காரைக்கால் அம்மையார் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் முன்னா இருக்குது. சாமி எங்கே இருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடம் சொல்கிறான். அங்கன்றான் ஒருத்தர், திருவண்ணாமலையில்ன்றான், திருவானைக்கால்ன்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவனவனுக்கு பிடிச்சது சொல்கிறான். மாங்காட்டில் தான் சார் இருக்கான்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இல்லை கொக்குவில் இருக்கார். இது அவனுக்கு தோணுது அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மா சொன்னா, நீ எதை ஒன்றா சொல்லிக்க, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முடிவு சொல்லுங்க. இத்தனை பேர் சொல்கிறாங்களே, அம்மா தான் முடிவு சொல்லணுன்றாங்க. புரியுதுங்களா? அம்மா தான், எல்லாம் அரசியல் கூட அப்படி தான் ஆயிடுது. அம்மா தான் முடிவு சொல்ல வேண்டியதா. சரி, அது அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, என்ன ஒன்றா சொல்லிக்க. நான் என் நெஞ்சத்தான் என்பேன் யான். அங்கே இருக்கான் இங்கே இருக்க என்னொன்னா சொல்லிங்க. என்ன கேட்டீங்கன்னா என் நெஞ்சத்தில் இருக்கான். எவ்வளவு சிறப்பாக. அப்போ இது உள்ளே இருக்கிறவன்னு அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அங்கே தேடினா ஏன் கிடைக்க மாட்டேன்னா, அவருக்கு அவர் என்ன நினைக்கிறார்? ஏன் உள்ளே இருந்துன்னு உன்னை உணர்த்தி உன்னை எல்லாவற்றையும் செய்ய வைத்து கொண்டு இருக்கிறேன், என்னை உள்ளே தேடாமல் வெளியே தேடுறிய என்ன அர்த்தம்னு அவருக்கு உடனே என்ன பண்ணா, சரி ஒளிக்கும் சோரன் மணிவாசகர் சொன்னது, இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருப்போரை அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் இல்லை. அதுக்கப்புறம் மறைகளில் ஒளித்தோம், மந்திரங்களில் ஒளித்தோம், இதில் ஒளித்தோம், ஒளியில் ஒளித்தோம், எல்லாத்துலேயும் என்னென்னோ பண்ணான், எல்லாத்துலேயும் ஒழித்து கடைசியில் பிடிச்சிட்டாரான். ஒளிக்கும் சோனை கண்டனம்னார். அந்த பார்த்துட்டார், சந்தோஷம், குதிக்கிறார் மணிவாசன். பற்றுமின் விடேன்மின் சுற்றுமின் சூழ்மின், அவ்வளோ வேகம் இருக்கு. பிடிச்சிட்டான். அது என்ன, அவங்கெல்லாம் காண முடியாத, பல இடங்களில் காண முடியாத அவன் ஒழித்து கொண்டு திரிந்தானே, அவனை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒரே உணர்ச்சி வயப்படும் போது இலக்கணம் வராது. புரியல? இலக்கணம் வராது. உணர்ச்சி வயப்படும் இலக்கணம் வராது. திருடன் வந்து வீட்டில் திருடிட்டு இருக்கான், ஒரு பெரிய புலவர். இப்போ இவர் வந்து உட்காந்துட்டு, ஏ கல்வனே, நீ இரவு இந்த நேரம் பார்த்து நடு இரவில் நடுநிசையில் வந்து இப்படி திருடலாமா? எத்தனை இப்படி பேசினா இருப்பீங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இல்லை. அப்போ என்னன்னா, உணர்ச்சி வயப்படும் போது இலக்கணம் வராது. அவர் இலக்கணம் தெரிஞ்சவர் தான். அப்போ திருட வரும்போது இலக்கணமாக பேசிட்டு இருப்பார். அதுபோல் உணர்ச்சி வயப்பட்டு மாணிக்கவாசகர் இலக்கணம் இல்லாத இந்த திருவண்ட பகுதியை இணைக்குரல் ஆசிரிப்பால் பாடினார். இணைக்குரல் மூவசை சீர் வரும், ஈரசை சீர் வரும், 4 அடி வரும், இது 4 சீர் வரும், 2 சீர் வந்துடும், ஒரு சீர் எப்படி ஒன்றா மாற்றிக்கலான்னு அர்த்தம். இணைக்குரல் ஆசிரியர் பாடினார். உணர்ச்சி வயப்படுகிறார். பற்றுமின் விடேன்மின் சூழ்மின் சுற்றுமின், அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆகவே
அந்த பெருமானை உள்ளே கண்டு நாம் தொடங்கணும் இல்லைங்களா. உள்ளே கண்டு தொடங்குகிற பெருமானை இங்கே இந்த நான் சொன்ன நிலையில் ஆரம்பிக்கிறீங்க. ஆக்டிவேட் பண்ணி உள்ளே கண்டு அதுக்கப்புறம் அந்த திருவாக்கும் இவனை திருவாக்குன்றதை செய்து தான் அது செய்யணும். ஏன்னா உள்ளே காண வேண்டியதை புற வழிபாட்டில் காணுவது என்பதில் அவன் உள்ளே காண வேண்டிய பெருமானை காணுவதற்குரிய அந்த மோதக குட்டி ஏற்றி ஆரம்பிக்கிறீங்க. அதுக்காக தான் அந்த கணபதி வணக்கத்தை சொன்னார்கள். கணபதி வணக்கத்தை சொன்னார். கணபதி வணக்கம் என்று இப்போ எல்லாரும் வடமொழியில் சொல்லுவது எதை சொல்லுகிறார்கள்? சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவன் எல்லாம். இப்போ நான் அதை சொல்கிறீங்க. திருவாக்கம் செய்கிறோம் சொன்னபோது சொன்னீங்களா? ஏன் சொல்ல நல்ல தமிழில் சொல்கிறோம், அதை சொல்ல மாட்டேன்றீங்க. இதை மட்டும் உடனே எல்லாரும் சொல்கிறீங்க. அந்த அளவு ஊறி போயிருக்கு நம்ம, இல்லை வடமொழி ஊறி போயிருக்கு. ஆமாம், அதுவே நன்றாக கவனிங்க. அது கணபதி வணக்கமே அல்ல. இதை சொல்லி ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு இருக்கான், நம்மளையும் குட்ட வைக்கிறான். உண்மை அவனை குட்டுவான், உண்மை தெரியல. சுக்லாம்பரதனம் இந்த இது இருக்கு பாருங்கள். இந்த ஸ்லோகம் கணபதிக்குரிய ஸ்லோகம் அல்ல, அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருகிற முதல் கண்ணி. அதனால் அந்த ஸ்லோகத்தினால் வணங்கப்படுகிற அதிதேவதை விஷ்ணு, கணபதி அல்ல. சுக்லம் என்று சொல்கிற வார்த்தைக்கு வெள்ளைன்னு அர்த்தம். விநாயகர் வெள்ளை அல்ல, கரிமுகன். கரிமுகன் அவன் 5 கரத்தை உடையவன். 5 கரத்தனே ஆனை முகத்தன் இல்லையா? 5 கரம். இங்கே சதுர்புஜம்ன்றான். சதுர்புஜம் இவனுக்கு சம்மந்தமே இல்லை. அதுலேயே நடுவில் விஷ்ணுன்னு வேற அவன் சொல்லிட்டான். விஷ்ணு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படியே அவரை போய் சொல்லிகிட்டு இருக்கான், விநாயகர்கிட்ட போய் சொல்லிங்க. சசி என்று சொல்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அது தங்க நிறம்னு அர்த்தம். சந்திரனை குறித்தது, சந்திரனை குறித்தது சசின்ற. அவர் தங்க நிறமும் அல்ல. எதுவுமே விநாயகருக்கு சம்மந்தமே இல்லை. அதில் விக்னோப சாந்தேன்னு வந்ததுங்க, புஷ்டான். அதான் அப்படின்ட்டான். அதை இடர்கடிவான்னு சொன்னோன்னா எங்களுடைய விஷ்ணு இடர்கடிவான்னு அந்த ஒரு வைணவ பக்தன் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, இடர்கடிவான்னு சொல்லி சொன்ன உடனே அதை தூக்கி போய் கணபதி தானே இடர்கடிவான்னு சொல்லுவாங்க, தூக்கி அவர்கிட்ட தலையில் தள்ளுன்ட்டான். மொத்தமாக உட்காந்து அதை போய் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சாதாரணமாக நான் சத்தியவேல் நான் இங்கே இறங்கி ஏர்போர்ட்லேருந்து வரும்போது என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி, என் பேர் கிருஷ்ணமூர்த்தி சார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விசாவை கொடுப்பானா இல்லை என்னுடைய பாஸ்போர்ட்டை அலோவ் பண்ணுவானா, வெளியே பிடிச்சி உள்ளே வச்சுருவான். அல்லது இந்த பேரில் நான் வேறு ஏதாவது இங்கே ஃப்ராடு பண்ணியிருந்தேன்னா, ஆள்மாறாட்டம் பண்ணால் இம்பர்சனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஆக்டே இருக்குது அதுக்கு, தூக்கி உள்ளே வச்சு. ஆள் மாறாட்டம் செய்தால் உள்ளே வைக்கிறானே, நீ சுக்லாம்பரதனம் என்று சொல்லுவது தெய்வ மாறாட்டம் இல்லை. அது அந்த விநாயகருக்கே கூறியதல்ல, மாற்றி விஷ்ணு கூறியதை போய் இவர் விநாயகர்னு சொல்லி ஏமாற்றி இத்தனை நாள் அவனும் கூட்டிகிட்டு இருக்கான், நம்மளையும் கூட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நியாயம்? இதுக்கு எல்லாம் அடிப்படை என்னென்னா, உங்களுக்கு இது வடமொழி தெரியலன்றது தான். தெரிஞ்சுதான் உடனே. ஏன்னா இதை பற்றி நாங்கள் ஒரு தனியாக ஒரு கூட்டத்திலேயே வடமொழி வல்லவர்களிடையிலேயே நான் போய் பேசி கடைசியில் இது ஒத்துக்கிட்டு ஆமாங்க தப்பு பண்ணிட்டோன்ட்டான். அவன் ரொம்ப கொஞ்சம் வேகமாக பேசணும். இல்லை அது அப்படித்தான். அப்புறம் நான் இதெல்லாம் விஷயம் ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வைணவ பக்தனே எழுந்துக்கிட்டு சொன்னான். அதுலேயும் அவளும் அங்கே இருக்கா இல்லை, அவங்களே எழுந்து சொன்னான். ஆமாங்க அது இதில் வர விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தான் வருது, தப்பாக தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன அப்படி இருக்கு. அவரே ஆக முடிவே அன்றைக்கி அவர் செய்தார்கள். அப்போ இவ்வளோ நாளாக சரி இனிமேல் மாற்ற முடியாது சொல்கிறான். ஏன்னா இத்தனை நாளாக சுக்லாம்பரதன்ட்டு இப்போ அதை மாற்றி அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வேற சொன்னோன்னா இந்த ஐயருக்கு தெரியலன்னு அதுக்கு உடனே எனக்கு காசு கொடுக்க மாட்டான் சார். எப்படி நிலைமை போகுது பாருங்கள். தவறான ஒரு ஸ்லோகங்கள், தவறான இதுக்கு ஸ்லோகமாக சொல்லுவதற்கு, தெய்வ மாறாட்டமாக நினைவதற்கு அதை சொல்லிட்டு போயேன். கஜானனம்னு சொல்லிட்டு போயேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்களேன். அப்போ இப்போ இதிலெல்லாம் ஒன்றும் விநாயகரை பற்றி எந்த விதமான பெரிய விஷயம் எதுவும் வரல. ஆனால் திருவாக்கம் செய்கிறோம் சொல்லி பாருங்கள்.
விநாயக பெருமானை வணங்கினால் என்ன பண்ண திருவாக்கும் ஒன்று, திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செய்கரம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும், பீடும் பெருக்கும், உருவாக்கும். 5 இந்த 5ம் நடக்கும். ஐங்கரனை வணங்குகிறீர்கள், 5 கரத்தால் உனக்கு 5 விஷயங்களை செய்து கொடுப்பான். உனக்கு இதை விட என்ன வேணும்? திருவாக்கும் செய்கிறவன் கைகூட்டும். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தான் நடக்கும். தொட்டதெல்லாம் தொலங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இதில் அது 5 வருது. இது கஜானனத்தில் வருதா? வக்ரதுண்டாயில் வருதா? இல்லை இல்லை வரலையே. வக்கரம்தான் வருது அதில் இல்லையா? இது ஆனால் இதில் வருது. ஐங்கரனுக்கும் அந்த 5 பலன்களையும் சொல்லி மிக அழகாக நம்முடைய 11ஆம் திருமுறை சொல்லுகிறது இல்லையா? அற்புதமாக அதை சொல்லுவதற்கு நாம் ஏன் விட்டு வேறு எதையோ தவறாக ஒன்றை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஓங்காரத்தை மும்முறை மொழிந்த பிறகு திருவாக்கும் செய்கிறோம் என்ற சொல்லி மோதக குட்டி ஏற்றி அதுக்கப்புறம் இந்த விளக்கினை நான் சொன்ன அந்த விளக்கை ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்கள். கொடியை ஏற்றுனீங்க. இப்போ கொடி ஏற்றின போது என்ன பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் இப்போ செய்தீங்க. அது எப்படி செய்யணும்னு ஒரு முறை இருக்குது. எப்படின்னா அந்த கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கவி பாடப்பட்டிருக்கு. அந்த கொடிக்கவியை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் எப்படி அவர் ஏற்றினாரோ, ஏன்னா சைவ சித்தாந்தப்படி உமாபதி ஏற்றிய கொடி அது 4 பாடல்களை பாடினார். இதை 4 பங்காக மனதளவில் பிரிச்சிங்க. ஒவ்வொரு அளவுக்கும் ஏற்று ஒரு பாடலை பாடுங்க. ஒவ்வொரு பாடலாக மேலே ஏற்றி கடைசியில் இது பண்ணிங்கன்னா சிவபெருமான் மேலே வந்துட்டான்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த அந்த இதில் வந்த உடனே அந்த நந்தியை பாராட்டுகிற ஒரு பாட்டு, வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி வந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப்படைய அந்த பாடி பண்ணணுன்றது தான் முறைன்றேன். நம்ம இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி பண்ணலை. நான் உங்களை பயிற்றுவிக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் கொடி ஏற்றுனீங்களான்னா அதுலேருந்து நந்தி கொடி ஏற்றினா வேறு ஏதாவது உங்கள் கட்சி கொடிகள்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றிங்க, அதில் நான் தலையிடலை. நந்தி கொடி ஏற்றா இருந்தால் அதில் இந்த மாதிரி 4 பாடல்களையும் பாடி மேலே ஏற்றி அந்த நந்தி துதி உங்களுக்கு தெரிந்த துதி ஏதாவது இருந்தால் பாடுங்க. நந்தி துதி திரும்ப பாடலாம். இப்போ நான் சொன்ன அந்த திருவிளையாடல் புராணத்துலேருந்து பாடலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நந்தி துதி எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து சொல்லுங்கள். இது கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருக்குன்ட்டு நான் அதை இப்போ பண்ணுறேன். வேறு நல்லா இருக்குன்னா அதை பாடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அது ஆனால் அங்கே வர வேண்டியது நந்தியினுடைய வணக்கம். அதை பாடி தான் மேலே ஏற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நந்தியை மேலே கொண்டு வந்த பிறகு நந்தியின் திருவடிகளை விளைக்கணும் என்று, நந்தியின் திருவாய் விளைக்கணும், நந்தியோட திருமுடி விளக்கி வணங்குகிறேன்ட்டு அந்த இது கொடுக்கணும். இந்த நீர் அடிநீர், பருகு நீர், முடி நீர் என்று நம்ம சொல்லுவோம். ஆசமனம் அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அவருக்கு அந்த துதிப்பாடலை பாடி தூப தீப அமுது விட்டல் இது எல்லாத்துக்கும் காமன். தூபம், அடுத்தது தீபம், அடுத்தது அமுது விட்டல். அதுக்கப்புறம் ஒரு போற்றி தெரிஞ்சதுன்னா நந்திக்கு ஏதாவது ஒரு போற்றி யாராவது பெரியவங்க எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை பயன்படுத்துங்க. இல்லாட்டி நீங்களே ஒரு அழகாக ஒரு 16 போற்றி சொன்னால் போதும். ஏன்னா இத்தனை பேர் கூட்டத்தை வச்சு 108 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நேரம் போய்டும். எது எப்பவுமே நேரம் தெரியும் இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவான், இந்த எத்தனையோ நான் கூட்டங்களில் போய் பழகினதுனால சொல்கிறேன், சில நேரங்களில் அதீத பக்தி ஆபத்தாக போயிடும். அதீத பக்தியே ஆபத்தாக போயிடும். எப்படின்னா மாகேஸ்வர பூஜைன்னு விற்பான். இந்த மடங்கள்லாம் போனீங்கன்னா மடங்கள்ல எல்லாம் பண்ண மாகேஸ்வர பூஜைன்னு விற்பான். அதில் எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி அவனுடைய பொருள் வளத்தெல்லாம் காட்டுற அளவுக்கு நிறைய ஐட்டம்லாம் போட்டு வச்சு பிரமாதமாக அத்தனையும் அங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து முன்னால் உட்காந்துன்னு உடனே இவன் பாட்டு திருமுறையத்தெல்லாம் பாடிட்டு இருப்பான். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்போ இவன் இங்கே அதை பார்த்துட்டு சாப்பிட்ணுன்னு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இதை முடிக்காமல் கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கிய அந்த பாட்டு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் பாட்டி முடிச்சு அப்புறம் திருவாசகத்தை வேறு ஆரம்பிச்சிருவான். நம்ம சிவாய திருவாசகத்தை வெறுக்க செய்த அளவுக்கு பாடுறதுன்னா அந்த நேரம் தான் முடியா. முதல்ல நேரம் முக்கியமாக இருந்துங்க. எந்த நேரத்தில் எதை சொல்லணுன்ற முக்கியம் இருக்குது. அது நம்ம
சொன்னார். விபூதி பூசுறது கூட எந்த இடத்துல பூசணும்னு இருக்குன்னு சொன்னார் மணிவாசகர். வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்று சொன்னார். அந்த என்னென்னா, எவன் ஒருத்தன் வெந்நீரை பற்றி தெரியலையோ அல்லது வெந்நீரை இகழ்கிறானோ அவன் எதற்கு நான் வெந்நீர் பூசுனேன் என்பதை நான் அஞ்சுகிறேன்னு பாடினார். என்ன காரணம்னா, இது நான் பூசிட்டு போனால் நான் என்னுடைய பக்தியால் பூத்துறேன், அவன் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான், பட்டையும் கொட்டையுமா வந்தானேன்றான். அப்படின்னு அது மாதிரி வந்து அவன் அதை கிண்டல் பண்ணான்னா, இந்த திருநீர் இறைவனுடைய திருவேடத்தில் ஒன்று என்று போற்றப்படுவது, இந்த திருநீற்றை அவன் திட்டுவதற்கு காரணமாக நான் அமைந்து விட்டேன், இப்படி யோசிக்கிறேன். ஆகவே நான் அந்த மாதிரி அவங்க நடுவில் விபூதி இல்லாமல் வந்தால் கூட பரவாயில்ல, நான் பாட்டு மனசில் வணங்கிக்கலாம். நான் விபூதி பூச்சி அவனை திட்ட வைக்க வேணாம்னு பார்க்குறாரு. அதுபோல் எந்த நேரம், அது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் போய் நமச்சிவாய வாழ், அது வேறு மெல்ல பாடும், நமச்சிவாய வாழ் பசிக்குது அவன் உட்காந்து. சோற்றின் வடிவத்திலே தான் பசிக்கிறவனுக்கு இருக்கிறான்னு விவேகானந்தர் சொன்னார். சோற்றானே சோற்றிலும் சுவையானேன்னு வள்ளலார் பாடினார். அந்த நேரத்தில் போய் நீங்கள் அதை விட்டுவிட்டு நமச்சிவாய முழுக்க மெல்லெல்லாம் பாடக்கூடாது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள, பக்தி என்பது வேறு, பக்தி விசித்திர வைராக்கியம் என்பது வேறு. இதெல்லாம் இது குந்தகமாகும், பக்திக்கு குந்தகமாக போயிடும். ஆகவே நாம் எல்லாம் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இந்த வழிபாடுகளை செய்யும்போது இப்போ நான் சொன்னது போல் இந்த முறைகளை கையாளுங்கள். கொடியேற்றம் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த கொடியேற்றம் 108 போற்றியெல்லாம் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 16 போற்றிகள் சொல்லலாம், சுருக்கமாக சொல்லலாம். எந்த போட்டி 16 தானே சொன்னால் அவன் கோச்சிக்கு போகிறதில்ல. நந்தி நீ ஏன் 108 சொல்லலை, நோ ஐ வில் நாட் அக்செப்ட், நான் சொல்ல போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே நம்ம அந்த 16 போற்றிகளை சொன்னாலும் அவர் மனம் மகிழ சொல்லுகிறோம், அவ்வளோதான். அந்த நம்ம அவர் மனம் மகிழ, நம்ம மனம் மகிழ அவரை வாழ்த்துக்கிறோம் என்ற நிலையில் அதை அமைத்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் அது வணக்கங்களை நம் வழிபாடு முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மாணவர்கள் என்ற நிலையில் உங்களுக்கு அடியன் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போக, இங்கே இப்போ கணபதி வணக்கத்துக்கு நான் காரணத்தை சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பாடல்கள்லாம் கொடுத்துருக்க, படித்து பார்த்துங்க. அப்புறம் விபூதி பூசும்போது, அதாவது மந்திரத்தோடு பூசுகிற பூச்சு என்பது வேறு, சும்மா விபூதியை வெறும் இதுவாக எடுத்து பூசுகிற பூச்சி வேறு. இப்போ உத்தூளனமாக பூசுதல் அப்படின்னு சொன்னால், உத்தூளனமாக பூசுதல்னால் இப்போ காலையில் ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, அதுக்கு முன்னால் இது பண்ணுறீங்க, உத்தூளனமாக பூசிக்கலாம். அனுஷ்டானம் பண்ணுறீங்க, அப்போ முறையாக மந்திரம் சொல்லி பூசணும். இதுக்குரிய மந்திரங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கோம், மந்திரங்களை சொல்லி பூசணும். அப்போ என்ன பண்ணணும்னா, மந்திரமாக சொல்லும்போது அத்தனைக்கும் பாடங்களை வைத்திருக்கிறார்கள் நம்ம பெரியவங்க. மந்திரமாக பாடும்போது, மந்திரமாக வைக்கும் பொழுது என்ன பாட்டு பாடணும்னு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் என்ன வந்து அது என்ன, மந்திரவாதி நீர் வாதி நீர் பாடலாம். இன்னொன்று திருவகன கங்காளம் பூசும் கவசத்தின்ட்டு உத்தூடனமாக பூசுது. சும்மா வச்சு பூசுறதுன்னா கங்காளம் பூசும் கவசத்தின்ட்டு. இந்த இவர் வந்து பாடினார்ல, நான் அப்பர் பாடினது என்னது இல்லை, இவர் சந்திரர் சடையில் வைத்து சங்கரன் சாமவேதி அந்தரத் அமரபிமான் ஆனலுள் ஊதியாந்தன் மந்திர நமச்சிவாயாக நீர் அணிய பெற்ற, மந்திர நமச்சிவாயவாக அணிகிற நீர், அதுக்குன்னு அந்த பாட்டு. அதுக்கு பூசம் திருட்டு சும்மா உத்துடனமாக பூசுதல், இதெல்லாம் அந்த முறைகளை தெரிந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, என்னங்க சந்திர சடையில் வைத்த சங்கர வேதி, இதுலேயே புத்தகத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்க 3 பாடல் இருக்கா? அதே மாதிரி ஒரு பாடலை வந்து ஒரு பொதுவான பாடலை எடுத்து சொல்லியிருக்கோம். என்னை பவத்தில் சேரா வகை எழுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தத்துவ சுத்தி செய்து முன்னையா நீட்டிக்கொண்ட மேல்வினை மூட்டை தீர்த்து மன்னி வந்து என்னை காத்த மானுடச் சிவமே போற்றி. இது பொதுவாக தீக்கை கொடுத்த
அவர் பேர் விதவிதமாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தீக்க கொடுத்துருப்பார். அவர் பேரை தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனி பாடலில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த பாடலை பயன்படுத்தலாம். இப்போ இல்லை சில பேர் வந்து ரொம்ப பெரியவர்கள், அவர்கிட்ட போய் வாங்கிட்டோம். இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் தான் அந்த சோமசுந்தர ஆமாம் பரமாச்சாரிய சுவாமிகள்ட்டு மதுரை ஆதீனமாக இருந்தார். அவர் வந்து என்ன அவர் தீக்க கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க. அவருக்கு தென்மதுரை ஆதீனம்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது, அதை எடுத்து சொல்லலாம். வாரியார் கொடுத்தார், வாரியாருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பெரியவங்களுக்கும் சில பாடல்களை அங்கங்கே இருந்து கிடச்சிதுன்னா அதை பாடுங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக என்ன எல்லாருக்கும் பயன்படுவது போல் இந்த பாடல், இது சைவ சித்தாந்த, இது நம்முடைய அருளந்தி வாக்கு. அந்த அருளந்தி சிவத்தின் வாக்கு சிவஞான சித்தியாரில் முதல்ல கொடுத்து, இதுக்கு என்னை வைத்து என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை, இந்த எடுத்து என்ற அந்த சொல்லுக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதினார் சிவஞான முனிவர். எடுத்து என்னும் சொல்லுக்கு அந்த புக்குக்கு பேர் எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைர குப்பாயம். குப்பாயம்னா ஷர்ட்டுன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு ஒரு ஷர்ட்டு போட்டு விட்றாங்க, வைரத்தால் போட்டு விட்றாங்க. எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைர குப்பாயம். அவ்வளோ அற்புதமான பகுதியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் பயன்படுகிற இதெல்லாம் உங்கள் நாள் வழிபாடில் அது பயனுக்கு வந்து விடுமானா மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்பது போல் மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களை வந்து சேர்த்து விடும் அது என்று சொல்லி, இதில் நீரை தூய்மை செய்தல் என்று ஒன்று இருக்கு. நீரை தூய்மை செய்தல், இந்த நீரை தூய்மை செய்தல் என்பதுன்னா முதல்ல ஊற்றி கொள்ளும்போதே என்ன பண்ணால், ஏதோ ஒரு அண்டாலியோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றுறீங்கன்னா, ஊற்றும் போது என்ன பண்ணணும்னா, ஏவியிட கடலை பற்றி இழைக்கின்றேனை பிறவியறு தேர் வாங்கி அங்கே கூயமர் உலகனைத்தும் உரிப்போ குறியிலரு உணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கொட்டத்தம் கூத்தானாரே. அப்பர் சாமியோட அந்த அற்புதமான தேவாரம். இதை இப்போ அதுன்னா அப்போ அந்த எடுத்து ஊற்றிட்டு நான் சொன்னது போல் இங்கே என்ன பண்ணணும், நிறைக்கும் போது ஓம் இறை திரு கருவியாய் நிறைக்க அதை சொல்லி அது இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதில் 7 நதிகளும் வந்து சேர்ந்ததாக இந்த பாடலில் அவர் கொடுத்துருக்காரு. அதை என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் மீண்டும் அதை சொல்கிற மாதிரி சொல்லி கையில் ஒரு சின்ன அந்த வட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு தாவி முதல் அதை மட்டும் ரிப்பீட் பண்ணி, தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தைக்கு அப்படி எடுத்து ஊற்றி காட்டுங்க. இந்த 7 முறை ஊற்றணும்னு அதில் ஆகமத்தில் சொல்லி 7 நதிகள் வந்ததாக அந்த நிலையில் அதை கொண்டு வர்றீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நிரீட்சணம் அப்படின்னு சொல்லி முதல் எண் வகையில் அது தூய்மை செய்யணும். அந்த நீரை பயன்படுத்த போகிறீர்கள், அந்த நீரை தூய்மை செய்தல் வேண்டும். இந்த எண் வகை தூய்மை இதில் இருக்கு பாருங்க, இது எல்லாவற்றிற்கும் போது எந்த பொருளையும் தூய்மை செய்ய வேண்டுமானால் அது இந்த எண் வகை தூய்மைக்குள்ளே அடங்கும். அதில் வந்து சில நேரங்களில் ஒரு 3 தூய்மை பண்ணலான் இருக்கும், சிலதில் 5 தூய்மை பண்ணலான்னு இருக்கும், சிலதில் வந்து 8 தூய்மையும் சேர்த்து பண்ணுங்கன்னு வரும். அந்த மாதிரி வந்து அந்த 8 தூய்மைகள் எப்படி பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்கு முதல்ல சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல இப்படி கை வச்சுக்கிறது இல்லை, அந்த வர இல்லை. இப்போ இது ரெண்டு இந்த வர ரெண்டு சேர்த்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், கை காட்டுங்க. இந்த 2 விரலை சேர்த்துருங்க. நீங்கள் என்ன எது வரல நீங்கள் ரெண்டாவது இதுதான். இது வழியாக பார்க்கு, இது வழியாக வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்குது. புருவ நடுன்னு சொல்கிற மாதிரி லலாடஸ்தானம் இருக்குது. இங்கே கண்ணாக இப்போ உங்களுக்கு வெளியே தெரியல. குரு வந்து அதை திறந்து விட்டார்னா உங்களுக்கே உள்ளுக்குள்ளே தெரியும். ஆகவே இது 3 கண்ணும் இருப்பதாக, 3 கண்ணில் இந்த புருவ நடுவில் இருக்கிற கண்ணும் இருப்பதாக பாவித்து 3 இது வழியாக பார்த்து ஓம் சிவாய நம அப்படின்னு இது வந்து பார்வையினாலே தூய்மை செய்தல். இது பேர் நிரீட்சணம். இப்போ நீங்கள் காட்டுங்க பார்ப்போம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நீங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அர்ச்சகராக போக இருக்கிறீர்கள்.
பாருமா அது பாப்பா காட்டுமா எப்படி பண்ணு காட்டு சரி இல்லை இப்படி திருப்பிக்கா நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி திருப்பி அவங்க பார்த்து பார்க்கணும் இது வழியாக பார்க்கணும் இது திரும்ப நீங்கள் அது பாருங்க அந்தக்கா பார்க்கணும் அவரை தூய்மை செய்யுது தண்ணியை பார்க்கணும் தண்ணியை பார்க்கணும் பார்வை தூய்மை பார்வை என்பது ஒரு ரே இல்லைங்களா அது ஒரு ஒளி கதிர் பார்வை கதிர் இந்த பார்வை கதிர் ஒரு போய் படுமானால் அந்த பார்வை கதிர் அந்த எந்த பொருள் மீது அந்த பார்வை படுகிறதோ அது அதை தூய்மை செய்யும் இல்லையா இப்போ ஒரு கதிர் ஒளிக்கதிரினாலே ஒன்றை செய்யலாம்னா இன்றைக்கி நமக்கு தெரியுது எக்ஸ்ரே பண்ணுறோம் லேசர்னால் ஆப்ரேஷன் பண்ணுறான் லேசர் ரேனால் ஆப்ரேஷன் பண்ணுறான் அப்போ அதுபோல் இது வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பார்வை கதிர்கள் அங்கே போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது நீரை தூய்மை செய்கிறது இதில் 8 வகையாக செய்து உறுதிப்படுத்துகிறார்கள் எப்படின்னு சொன்னால் இது பார்த்து முதல்ல தூய்மை பண்ணி இதுக்கு பேர் நிரீட்சணம்னு அதில் அவன் கொடுத்துருக்கான் அது தமிழ் சொல்லு நான் கொடுத்துருக்கேன் படிச்சிங்க அதில் அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து புரோட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண நம்முடைய இது பாருங்க இப்படி இப்படி வாடுறீங்க இது வழியாக லலாட ஸ்தானத்தில் அந்த அமுதபானம் எப்பொழுதும் ஒழுகிக்கொண்டே இருப்பதாக யோகியருக்கு எப்பொழுதும் ஒழுகிக்கணும் உண்மையிலே உள்ள ஒழுகிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் அமுரிதாரணைன்னு பேர் அமுரிதாரணை இது ஒழுகிக்கணும் இந்த அமுதத்தை எடுத்து இது தூய்மையில் இந்த தண்ணியில் வச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயா பிடிச்சிட்டு வந்த தண்ணியில் அழுக்கு இருந்தால் கூட இது தீர்ந்து போயிடும் இப்படி எடுத்து தெரித்தல் அது என்ன பண்ணணும் இது வாரியாக வைத்து எடுத்து பஞ்சபாத்திரம் உள்ள நீரில் தெரிக்க இப்போ நான் சொன்ன பாருங்கள் பட் அப்படின்னு சொல்லி வந்தால் தெரிக்கன்னு வரும் இல்லையா அது இங்கே பயனாகும் ஓம் இறை திரு கருவியால் தெரிக்க போட்டு தெரிக்க புரிஞ்சு போச்சு அப்போ இது வந்து புரோட்சணம் பேர் இதுக்கு புரோட்சணத்தை நம்ம சொல்கிறோம் சம்பரோட்சணம் தான் இப்போ இது வைஷ்ணவர்கள்லாம் தண்ணி எடுத்து ஊற்றுவதில்லை கும்பாபிஷேகம் பண்ண சும்மா தெளிச்சிடுவான் அதனால் சம்பரோட்சணம் சம்னா நல்லன்னு அர்த்தம் நல்ல தெளிப்புன்னு அர்த்தம் ஆக அந்த புரோட்சணம் வந்து தெளித்தல் என்பதை பண்ணுகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண தாடனம் நீரை தாங்குகிற பஞ்சபாத்திரம் அதை அதிரச் செய்தால் அதில் உள்ள நீரும் அதிரும் அப்படி அதிரும்போது நீரில் உறைந்து கிடந்த ஆற்றல் உயிர்ப்பிக்கப்படும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்குது அதை நீ முதல்ல கொண்டு வரணும் அந்த பொட்டன்ஷியல் இது வரணும் அப்படி 2-3 தடவை தட்டினீங்கன்னா அது அதிரும் பாருங்கள் அதுலேருந்து வெளிவரும் ஆக அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த சுட்டுவரை நீட்டி கம்பு போல் விரைக்கை செய்து அப்படியே பஞ்சபாத்திரம் இது பஞ்சபாத்திரம் நினச்சிங்க இதுதான் பஞ்சபாத்திரம் நல்ல காலம் உள்ள நீர் இருக்குது வச்சு அப்படியே அப்படி 3 தடவை தட்டணும் இதுக்கு பேர் தாடனன்னு பேர் தட்டுவதால் இப்போ என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்கிற நீர்லேருந்து வெளியே அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகுது வெளியே வருது அது என்ன பண்ணணும் ஓம் இறை திருக்கருவியால் சீலிர்க்க அப்படின்னு சொல்கிறோம் அபியுட்சணம் இதுக்கப்புறம் என்ன பண்ண துர்தேவிகள் நீங்கிய நீரை பாதுகாக்க இதை செய்தல் வலது கை பாத்திரத்தை மூடுது இது அப்படி மூடி அப்போது ஓத வேண்டிய மந்திரம் இறை திரு வடிவே சூழ்ந்து காக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அபியுட்சணம்னு பேர் கை எப்படி தான் மூக்கு எப்படி இருக்கணும் பார்த்துட்டிங்களா அப்போ இறை திருவடிவே சூழ்ந்து காக்கன்னு சொல்லி அபியுட்சணம்னு பேர் அப்புறம் தாளத்திரயம்னு ஒன்று சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா இதுக்குள்ளே இதெல்லாம் சிலுக்க வச்சு துர்தேவதைகள் எதாவது இருக்குமானால் ஈவில் ஃபோர்ஸஸ் எதாவது இருக்குமானால் அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி 2 விரலையும் சேர்த்துக்கணும் சுட்டு விரலையும் இந்த நடு விரலையும் சேர்த்துக்கணும் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னா உள்ளங்கை இப்படி அதுக்கு முன்னால் அதை செய்யும்பொழுது ஓம் இறை திருக்கருவியால்
விரைந்து ஓடுக அப்படின்னு சொன்னால் அதில் சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் அப்படி போயிடுச்சுன்னா நம்ம குடிச்சிடலாம். ஆச்சா. அதுக்கப்புறம் என்னென்னா வலது கை நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்து சொடுக்குவதாகும். இதுதான் இதான் சோடிக்கம்னது. சொடுக்கி செய்தல். இது வந்து இறை திருவடிவே இது இறை திரு கருவியால் விரைந்து ஓடுக என்று துர்தேவதைகளை ஓட்டுவது. அப்புறம் அவகுண்டனன்னு பேர். இது ரொம்ப முக்கியமான. இந்த மாதிரி இந்த ஒத்த வரல நீட்டிட்டு இப்படி வச்சுக்கணும். இது முனையில் தொட்டும் தொடாமலும் அந்த நீர் இருந்ததுன்னா அந்த நீருக்குள்ளே அப்படி வச்சுக்கணும். தொட்டும் தொடாமலும் அதை வந்து என்ன பண்ணோன்னா இறை திருவடிவே சூழ்ந்து காக்கு அப்படி 8 வகையாக இப்படி நீங்கள் தூய்மை செய்தால்தான் அது அனுஷ்டானத்துக்குரிய நீராக மாறும். புரியுங்களா? அனுஷ்டானம் பண்ணுறதுக்குரிய நீராக வரணும்னா இத்தனை பண்ணினா தான் அது. நீங்கள் இளஞ்சி என்ற ஊர் குற்றாலம் பக்கத்தில் இருக்கிறது, திருக்குற்றாலம். அந்த இளஞ்சியிலேருந்து வந்தவர் சொக்கலிங்கம்னு வருது. இளஞ்சி சொக்கலிங்கனார்னு. அவர் என்ன பண்ணார்னா சயின்டிஃபிக்காக இதை எடுத்து இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது ஏற்படுகிற அதிர்வுகளை அவர் மீட்டர் வச்சு அளந்தார். சயின்டிஃபிக்காக வச்சு மீட்டர் வச்சு அளந்து அது எப்படியெல்லாம் அந்த வேவ்ஸ் எவ்வளோ தூரம் போச்சுன்றது ஆசிலோகிராஃப் மூலமாக போட்டு காட்டினார். இப்போ எப்படி நீங்கள் இசிஜி எடுத்து காட்டுதோ அதுபோல் அது இந்த மாதிரி செய்கிற போது அதிலே எந்த அளவிற்கு அதில் மாற்றம் நடைபெறுகிறது என்பதை இளஞ்சி சொக்கலிங்கனார் ரீதியாக எடுத்து காட்டினார். இதெல்லாம் தமிழன்கிட்ட வந்து எல்லா இடத்துலையும் பரவிச்சு. இன்னும் ஒன்று சொல்ல கேளுங்க. பைபிளை பேசுகிற பைபிளிலே இருக்கிற அத்தனை விஷயங்களும் படித்து பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் வேறு யாரும் இல்லை, சிந்து வெளியிலிருந்து சென்ற தமிழர்கள். என்னங்க அவங்க போயிட்டு அவங்க இங்கேருந்து கொண்டு போனாங்க. அங்கே போய் தமிழர்கள் குடியே இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நிறைய பேர் போய் வெளிநாடுகளில் போய் எப்படி குடியேறினார்களோ அதை போல் ஒரு காரணம் பற்றி அவர்கள் அங்கே இருக்க முடியாத காரணத்தினால பஞ்சாப் என்று சொல்லப்படுது அந்த 5 ஆறுகள் ஓடுகிற அந்த இடத்துல வெள்ளம் பெருகி வந்தபோது அவர்கள் அந்த இடத்தை விட்டு போக இருந்தது. எப்படி கடல் கோளினாலே முதல் கடல் கோளினால் நல்லா கவனிங்க, முதல் கடல் கோள் வந்தபோது அந்த கீழே குமரிக்கண்டத்திலிருந்து சென்று மெசபடோமியாவுக்கு போனவர்கள் பாபிலோனியர்கள். அவர்கள் அங்கே பாபிலோனியர்கள் என்ற பெயரை பெற்றார்கள். பேபல் என்கின்ற கட்டடத்தை கட்டினார்கள். அதுக்கு எட்டுமனேகின்னு பேர். அதுக்கு என்ன, அது தூய தமிழ் சொல். எட்டும் வரை ஏகின்னு அர்த்தம். தமிழ்லேருந்து போச்சு. எட்டும் வரை ஏகின்னு 7 அடுக்கில் வச்சு வானம் இருந்தான். அதனால தான் அதை எட்டுமனேகின்னா இன்னைக்கு தமிழ் சொல்லுது. அதுக்கு அந்த இதில் டிக்ஷனரி ஆஃப் பைபிள்னு எடுத்து போட்டு இதுக்கு எதுவும் வேர்ச்சொல்னு தெரியலன்னு ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இங்கேருந்து வரல. இங்கேருந்து ஒரு நண்பர் போய் சொன்னார் அது எட்டும் வரை ஏகினார். தமிழ் சொல்லேருந்து எட்டுமனேகின்னு ஆச்சுன்னு. எத்தனையோ வடம் நம்முடைய சொற்கள் தமிழ்லேருந்து நேரடியாக போயிருக்கின்றன. வேதங்கள் 4ன்னா எழுத்து தான். இல்லைங்க, இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சில நேரங்களில் ஆய்வு செய்யும் பொழுது ஆர்வக்கோளனால் நம்ம பிழை செய்வது உண்டு. அப்படி செய்த பிழை தான் இப்போ நீங்கள் சொன்ன பிழை. என்னென்னா வந்து கடலில் மூழ்கி வந்ததாக அதை தூக்கியது ஒரு தசாவதாரத்தில் ஒரு அவதாரம். அதுதான் மேலே வந்து கொண்டு வந்தது. உள்ளே போய் இவர் விஷ்ணு தான் அது வந்து ஒரு அவதாரத்தில் மேலே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த வேதம் உள்ளே போய் கடலில் விழுந்தது என்று சொல்லி அது எடுத்து வந்ததுன்னா அது முதல் கடல் கோள் எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
இதையே எழுதுகிற இப்படி வேதம் இந்த 4 வேதம் 5ன்னு எழுதுகிற இவர்களே அந்த கடல்கோள் வந்த காலத்தை கிமு 18,000 என்று கணக்கிடுகிறார்கள். 18,000 பிசி. அப்போ இப்போ இருக்கிற 2000 கூட்டிங்கன்னா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால். இது நீங்களும் நானும் சும்மா நம்முடைய தமிழர்களுடைய மேன்மையை ரொம்ப அழகாக வெளிக்காட்டணுன்றதுக்காக இல்லை. அலெக்சாண்டர் கோந்த்ரதோவ் என்கின்ற கடலியல் நிபுணர் ரஷ்யர், அவர் வந்து சேலஞ்சர் என்ற கப்பலில் கீழே போய் இந்த இந்திய பெருங்கடல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து, அவரும் அவர் டீமை ஆராய்ஞ்சு பார்த்து அவர்கள் உலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. தனியாக புஸ்தகமே ரிடில்ஸ் ஆஃப் த 3 ஓஷன் என்ற ஒரு புஸ்தகமே எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதில் இந்த முதல் கடல்கோள் வந்து நடந்ததுன்ற காலம் 18,000 பிசின்றார். 18,000 பிசினா ஏறத்தாழ 20,000 ஆண்டு. 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ரிக்வேதமே இல்லை. ரிக்வேதம் 3 பிரிஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தால் மற்ற யஜூரும் இதுவும் வரணும், சாமமும் இதுவும் வரணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ அதுக்கு எழுத்தே கிடையாது. இது உள்ளே போச்சுன்னா எழுதினது தானே உள்ளே போச்சு, அதை தானே வெளியே கொண்டான். எழுத்தே இல்லாத எப்படி எழுதி உள்ளே போட்டிருப்பான் இல்லை? அதனால் அதுவா இல்லை, நான் ஆர்வக்கோளாறுனாலும் எடுத்து எழுதிட்டுருக்கான். அது உள்ளே போனது தமிழ் வேதம். அப்படி கடலில் வாரணம் மறைத்ததன்றோன்னு ஒரு பெரிய பாடல் இருக்குது. என்னென்னா நம்முடைய தமிழ்கள் எப்படி மறைந்து போயின முதல் கடல் கோளில் அப்படின்றதில் எடுத்து ஒரு பெரிய பாடல், பழைய பாடல் இருக்குது. ஆகவே அப்படி மறைந்து போனது நம்முடைய தமிழ் வேதம் மறைந்தது. இன்னொன்று சொல்ல, இந்த வேதம் என்பது 4 அல்ல. முதலில் இந்த ரிக்கு வேதத்திலேயே என்ன வருது, 3 வேதம் தான். வேதம் திரையே என்பது அமரகோஷம் நிகண்டு சொல்லுவது. வேதம் திரையேன்னா வேதம் மொத்தம் 3 தான். 3 எப்படி 7ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவன் தனியாக உபகரணமாக வச்சுக்கிறான். இவனுக்கெல்லாம் ஆவணி ஆகட்டோம்னா அவன் தனியாக அடுத்த மாதம் வச்சுக்கிறான். அவன் கிடையாது. காரணம் என்னென்னா இவன்லாம் மந்திரவாதிங்க, இவன்லாம் ரொம்ப இழிவானவர்கள்ட்டு அவனை சேர்த்துக்கொள்வது இல்லை. அதர்வன வேத நம்மதில் 4 இருக்கிறது போல் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை 4ஆக சேர்த்து காட்டினார்கள். முதல்ல வர அதர்வன வேதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகமே, முதல் ஸ்லோகமே. இப்போ இதெல்லாம் எழுதுறவர்கள் அந்த வேதத்தை படிக்கணும். அந்த வேதத்தில் நான் படித்ததுனால சொல்கிறேன். முதல் 2 ஸ்லோகங்கள் அதர்வன வேதத்தில் என்ன, எங்களையும் உங்களோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் தான். எங்களையும் உங்களோடு சேர்த்துக்கொள்ளுங்கள். இந்த 3 வேதங்களோடு எங்களையும் சேர்த்து ஸ்லோகம். அப்போ அவங்களுக்கு அவன் சேர்த்துக்க மாட்டான்னு சொன்னான். அப்போ 4 இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதை வந்து பின்னால் இவங்க வந்து செய்தார்கள். அதில் இது 1 4 வேதங்கள் என்று சொன்னது இந்த 4ஆவது அதர்வனத்தை சேர்த்தது. அதுக்கு மூழ்கி எழுந்தது அந்த 4 வேதம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து இது 20,000 நூற்றாண்டு முன்னால் கடலில் போயிருக்கணுமே. ஆகவே அதை விட்டுருவோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த 8 வகையான தூய்மைகளை செய்தால்தான் நீர் தூய்மையாகும். அனுஷ்டானத்தை பஞ்சபாத்திரத்தில் வைக்கிறது வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அது அவனை மாற்றி அமைக்கிறது. இப்போ நான் சொன்னது போல் சயின்டிஃபிக்காக அந்த இளஞ்சி சொக்கலிங்கனார் எடுத்து காட்டினார். அவரே 11 புத்தகம் எழுதினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக போய் ஒவ்வொரு கோயில்லையும் எந்த அளவுக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது என்று அவர் மீட்டரை வச்சு, ரெசிஸ்டன்ஸ் மீட்டரை வச்சு அளந்து ஓதுவார்கள் பாடும்போது பாடி காட்டினார். அதுக்கு அந்த இது பண்ணார். நிறைய ஓதுவார்கள் அலட்சியமாக பாடியதுனால் அதில் அந்த மீட்டரே வேலை செய்யலை. அப்போ நம்ம ஓதுவார்கள் எவ்வளோ அளவுக்கு அலட்சியமாக இருக்காங்க பாருங்கள். பாடும்போது நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னா எங்கள் வருவாரா சாமி அங்கே பார்த்து பாட்டு கடனுக்கேன்னு உட்காந்து பாடிட்டு இருந்தா அது வருவாரா சாமி? வரல. இளஞ்சி சுத்தம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். தமிழுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஓதுவாளை நான் பாட சொன்னால் ஓதுவார்கள் யாரும் அந்த உணர்வோடு பாடவில்லை, அதனால் அது கம்மியாக வந்துடுச்சு என்று எடுத்து எழுதுகிறார். அப்போ ஓதுவார்கள் நம்ம அவங்கள முதல்ல உருவாக்கணும். எவ்வளவோ பெரிய அளவற்ற அருளி செயல்களை செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அந்த அருளி செயல் செய்ததில் எவ்வளோ ஆற்றல் இருந்திருக்கும். அந்த ஆற்றலை எல்லாம் இவர்கள்
முறையான பண்ணிலே அமைத்து முறையான அந்த ஆர்வத்தோடு இருந்த காரணத்தினால இதெல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே அதற்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி அவர்களையும் உருவாக்க வேண்டும். அது ஒரு பக்கம். ஆகவே இந்த நீர் தூய்மை இதிலேருந்து நான் சொன்ன பாருங்கள், சிந்து வெளியிலேருந்து போனவன் தான், அதாவது முதல் கடற்கோள்லேருந்து போனவன் பாபிலோனியர்கள், ரெண்டாவது கடல் கோளிலிருந்து போய் அப்புறம் போய் சேர்ந்தவர்கள் இங்கேருந்து அதே மெசபடோனியாவுக்கு போனாங்க. இப்போ இருக்கிற ஈராக், சரி, இப்போ இருக்கிற ஈராக்கில் போய் சேர்ந்தான். அவங்க யாருன்னா அவங்க வந்து இவர் சுமேரியர்கள். இந்த சுமேரியர்களுக்கு அவனே எழுதுகிறான், probably they might have got the name engaged in a war with the Babylonians அப்படின்ட்டு எழுதுகிறான். இப்போ இவன் இங்கேருந்து போன தமிழை முன்னால் போன தமிழனோட சண்டை போட்டிருக்கான். சேரன் சோழனோட சண்டை போட்ட மாதிரி, சோழன் பாண்டியனோட சண்டை போட்ட மாதிரி, நம்ம நாட்டினோட சண்டை போட்டு அவனை கிளப்பி அவனை எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனால் எகிப்துக்கு போன அந்த பாபிலோனியரோட நம்ம ஆட்கள் தான். அவங்க நீர் அணை கட்டி நைலில் அணை கட்டி தண்ணி தேய்க்கணும் நம்ம ஆள் தான், தமிழன் தான். ஆக இப்போ பாபிலோனியரில் இருக்கிற இடத்துல போய் இவன் போய் சேர்ந்தான் பாருங்கள். இவர்கள் ஒரு தனி அற்புதமான ராஜ்யத்தை அமைச்சார்கள். அவர்களுக்கு மிக நல்ல பண்புகள் எல்லாம் காட்டினாங்க. அதனால் என்ன பண்ணான்னா அவன் குட் சமாரிட்டன்ட்டு ஆங்கிலத்தில் அவனை பாராட்டினார்கள். இந்த அவன் வந்து சமர் என்பது போர், சமர் செய்தனால் சமரியர் சுமேரியர் என்று ஆயிற்று. அது தமிழ்நாட்டில் திருவையாறு இருக்கிறதோ அதே போல் இமயமலை ஒட்டி வருகிற சிந்து நதி, சட்லஜ், அதெல்லாம் 5 ஆறுகள், அங்கே ஒரு ஐயாறு இருக்கிறது, அங்கே ஒரு திருவையாறு அங்கே இருக்குது. இந்த ஐயாறுகளுடைய பெருவெள்ளத்திலே அது தாங்க முடியாமல் அங்கே இருந்த தமிழர்கள், சிந்துவெளியிலே இருந்த தமிழர்கள் அங்கிருந்து போய் இப்போ 3வது முறையாக அதே இடத்துக்கு சென்றார்கள். இந்த மெசபடோனியா என்று சொல்லக்கூடிய அதே இடத்துக்கு சென்றார்கள். அவர்கள் தான் எபிரேயர்கள், யூதர்கள்.